கேரளம். வாப்பா திருச்சூர், கால் வந்துட்டு வா. அம்மா நீ கேரளாமா? எந்த இடமா? பையனை பற்றி கேட்டு வந்தது யாருமா? நீ தானே? முன்னால வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பணுமா? அதை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? சரி, இந்த உன் கடனை தீர்த்தாரன், உன் பிள்ளைகளை நல்லா ஆக்கி தரேன். வெற்றியாயிரு மகனே. நல்லா கால் வந்துட்டு வா. ஓ, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? என்னம்மா பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்யணும்? நல்ல எங்கே தேடுவேன்? சில சமயத்தில் வீட்டுக்கே வராது எருவு மாடு. எங்கேயாவது போய் மேதி கிழக்க படுத்துக்கிடும். அடிக்கடி கடற்கரையில் தான் ஓய்வு ஓடுது. கட்டியா கால் வந்துட்டு வா. கண்ணுக்கு இந்த அழகு, ஆஹா ஆஹா. உலகத்தை பார்த்து ரொம்ப ரசிக்கான். பழக்க வழக்கத்தில் ரொம்ப மோசம். புரியுதா? தண்ணி அடி பழக்கமும் இருக்குது, பொம்பளை சகவாசமும் இருக்குது. இந்த ரெண்டும் இருந்து அந்த பையலை மீட்டி தரணும். திருப்பி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. ஆமாம்மா, கால் வந்துட்டு வாம்மா. ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து, இந்த வார் இந்த கனி வெட்டுப்பட்டது போல் இப்பொழுது அவனுடைய குடும்பம் இரண்டாக பிரிந்து வேதனைப்பட்டிருக்கும். அந்த மனநிலையை திருப்பி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. அவனை கேட்டால் அவன் பொண்டாட்டி மேலே குற்றம் சொல்லுவான். ஆனால் உங்கள் எல்லாருடைய மனதிலும் அவளை குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கிறான். அப்படி ஒரு குற்றம் இருந்தாலும் மன்னிக்கப்படலாம். அதற்காக இவன் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் உள்ளத்தை திருத்தி தாரேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்கார பார்ப்பான் என் முன்னால். ஹரி ஓம் ஐயம் கரியும் சௌரியம் ஸ்ரீயம் நமச்சிவாய. வா, இந்தா வந்து சேருவான். இந்தா பணமும் கிடைக்கும். கர்மசாமிக்கு ரொம்ப இடிக்குப்பா, மேலெலாம் இடிக்கி. எந்த ஊர்? இடுக்கி மாவட்டமா? கால் வந்துட்டு வா. இடுக்கி. இவருக்கு யாராவது பொண்ணு வச்சுருந்தா கொடுங்க. அப்படி எல்லார்கிட்டையும் கேட்குறான். செய்வன வைவனை கோளாறுகளால் நிறைய செல்வங்களை இழந்து இப்போ ஆறுதலற்ற நிலையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அதனால் என் சொத்துக்களும் எனக்கு உழைப்பும் வேணும், எனக்கு ஒரு துணையாக மனைவியும் வேணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அம்மா வேற என்னப்பா வேணும்? தங்கச்சி பிள்ளைக்கு மிஷின் வச்சிருக்கு, காது சரியாக கேட்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் சரியாக கேட்க மாட்டேங்குது. மிஷின் வச்சு கேட்க மாட்டேங்குது. படிக்கிற பிள்ளை. அவள் செவியை சீர்திருத்தி தாரேன், இங்கே கொண்டு வரணும். வெற்றியாக்கி தரேன். போ. பணம் கிடைக்குது சார். வெறியாத பணம் கிடைச்சாச்சு. போ, கிடைச்சாச்சா? ஜெய் பத்ரகாளி, ஜெய் பத்ரகாளி, ஜெய் பத்திரகாளி. இருக்காளா உங்கள் வீட்டில்? ஆ, எப்படி சொல்லுங்க. பக்கத்தில் கோயில், பத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. பத்திரகாளி வேஷம் போட்டு ஆடுறவனை நான் இப்போ கூப்பிட்ருக்கேன். நிற்கிறானான்னு பாரு உன் பக்கத்தில். பார்த்தியா? ஜெய் பத்திரகாளி. கொடுவாளேந்தி சடைமுடி தரித்து செந்நீர் சிந்தி திருநீர் அணிந்து வருவாள். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா.
ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் பம்பாயிலிருந்து ஒரு மனுஷன் 200 கோடி ரூபாய்க்கு எனக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தில் என் தம்பியும் எங்கள் அப்பனும் எங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்கிறாங்க, என் மனைவி அவங்க 200 கோடியும் சேர்ந்துக்கிட்டா, என்னையே அனாதையை ஆக்கிட்டா, சொத்து உன் பொண்டாட்டிக்கும் உன் பிள்ளைக்கும் தானடா, உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவளை உரிமையாக வச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையிலிருந்து என் பொண்டாட்டியவும் மீட்டணும், என் சொத்தவும் எனக்கே தரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு தவம் இருந்தான். என்ன தவம்? 108 கர்பசாமி கோயிலுக்கு போவேன், 108 கர்பசாமி கோயில்லையும் என் தலையை முட்டி ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு அழகர் மலை கோயிலில் ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பித்து சரியாக 96வது கோயிலாக இந்த புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வந்தான். அப்போ நான் சொன்னேன், நீ இப்படி ஒரு தவறான வரத்தை மனதில் வைத்து கொண்டு வந்திருக்கிறாய், இங்கே உயிர் பலியும் இரத்த பலியும் இல்லாத ஒரு தெய்வம், இந்த இடத்துல அதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன், அப்படி நீ செய்தால் அதுவே உனக்கு கடைசி விரதமாக இருக்கும்னு நான் சொன்னேன். என் சொல்ல மீறி என் கோயில் வாசலில் தலையை முட்டி 3 சொட்டு ரத்தத்தை சிந்திட்டான். உடனடியாகவே கழித்து புண்ணியாவனம் பண்ணி, இந்தாடா இனிமேல் இங்கே வராத, இந்த விரதம் எனக்கு ஒத்துக்கிடான்னு சொல்லிவிட்டேன். அவன் என் மேலே மனத்தில் கோவிச்சுக்கிட்டு பலமுறை என்னையை தேடி வந்தான். நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் சுகமில்லாமல் படுத்திருந்தான். மருத்துவமனையில் போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய கோயில்களில் முட்டி இருந்ததுனால இந்த நரம்பு பாதிக்கப்பட்டு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு ஏங்காமலாகிவிட்டன. கடைசியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து விரதத்தை நிறுத்திட்டு வீட்டில் போய் இப்போ உட்காந்துருக்கான். மனிதன் தன் உள்ளத்திலும் உடலிலும் தோன்றக்கூடிய ஆங்கார சக்தியாகிய தெய்வ நினைவு உணர்ந்த அருள் சக்தியில் தன்னுடைய மேனியை பங்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை மனிதன் கைவிட வேண்டும் என்பது என் கருத்தாகும். காலில் விட்டுவான். வாப்பா, ரத்தம் சிந்தாமல் என் தங்கை காளியை உன் மேனியிலே அருளாக ஏக்கி உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வாழ வைப்பதற்கு அவள் துணையாக இருப்பாள். உனக்கு என்ன வர வேணும்? பக்கத்தில் வா. இவ்வளோ தரம் என்ன சொன்னேன்? இவ்வளோ தரம் என்னடா சொன்னேன்? பத்திரகாளியை உன் மேனிக்கு துணையாக்கி தருவேன், ஆனால் நீ ரத்தம் சிந்தாமல் ஆட வேண்டும். முடியுமா? அது உன்னுடைய கருத்து. அதுக்கு மனித ரத்தம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மனித ரத்தத்தை நிறுத்து. இந்து மதத்தில் எத்தனையோ பலிகள் இருக்குது. அப்பலிகளின் மூலமாக அந்த தேவியின் சக்தியை பெறுவாய், புண்ணியமும் புகழும் அடைவாய், நிறைந்த செல்வமும் பெறுவாய். சென்று வரலாம். கர்பசாமிக்கு கர்பசாமி ஐயா, அம்மா உங்களை கூப்பிட்டனா உடனே செயினை தூக்கிட்டு வாரிய. ஐ நிற்க அதற்குத்தாக, கற்க கசடர நிற்க அதற்குத்தாக. கர்பசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும், என் வீடு சம்மந்தமான விஷயத்துக்கு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா கேரளாவில்? வா. என்ன பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை? வீட்டுக்கு என்ன பிரச்சனை? கால் அனுப்புவாங்க. முருகா, ஆதி அந்தம் இல்லா ஜோதியே. முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? என் தங்கை பத்திரகாளியின் ஆலயம் எங்கே இருக்கு? வீட்டுக்குள்ள புதையல் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களாடா? கனவு கண்டு சொன்னதும் ஒவ்வொருத்தர் ஆங்காரத்தில் ஆடிக்கொண்டு சொன்ன செய்தியை வைத்து கர்பசாமி அந்த புதையல் இருந்தால் எனக்கு எடுத்து தாங்கன்னு கேட்குறியா? கால் வந்துட்டு வா. புதையல் எடுக்க போகிறேன், நான் புதையல் எடுக்க போகிறேன். ஒரு நாள் தேவையில் ஒரு மனுஷன், கர்பசாமி ஐயா
எங்கள் இடத்துல புதையல் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து தாங்க அப்படின்னு கேட்டு வந்தான்.